நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிப்பிக்குளம் வரைக்கும் வந்திருக்கோம் நண்பா. சரிங்களா, சிப்பிக்குளம் நம்ம ராடன் ரீல் போட்டு பார்த்தோம், ஒன்றும் ரிசல்ட் இல்லை. நம்ம நண்பரோட வந்திருக்கோம். அவங்க வந்து இற தூண்டி போட்டுட்ருக்காங்க. என்னென்ன மீன்லாம் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இற தூண்டி போட்டுட்ருக்காரு பாருங்க. இல்லை லேசாக முகத்தை காட்டுங்க, ஃபேஸை காட்டுங்க. இவர் தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம கூட வந்திருக்காரு. நாங்கள் முதல்ல சேர்ந்து ஃபிஷ்ஷிங் போவோம். அதிகமாக நாங்கள் மொட்டைக்கோரத்தை தான் சந்திச்சிருக்கோம். இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்காரு. நல்லா இற தூண்டி போட்டுட்ருக்காங்க. நண்பா எவ்வளோ நேரம் கழித்து ஒரே ஒரு குருவலை குட்டி பாருங்க. அப்பா ஆமாம், அவன் பார்த்தேன், நான் வீடியோவில் காட்டுறேன். அடுத்தது அடிக்கணும் பார்ப்போம். அவர் என்ன ஏற யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ரால் தான் யூஸ் பண்ணுறாருன்பா. நான் காட்டுறேன் பாருங்கள். அவர் வெயிட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஈயம் ஒரு தடவை போட்டார், பிச்சுட்டு போயிட்டு உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. கருங்கல்னுபா தெரியுங்களா, கருங்கல்ல கட்டியிருக்காரு. ரால் தான் போட்டிருக்காரு. ஒரு மயில் இறங்கி அவ்வளோதான் போட்டுட்ருக்காரு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இறத்தோண்டி கான்செப்ட் வந்தே நம்மளால ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மீன் கடியே கிடையாது. இந்த ஒன்று அடிச்சிட்டாரு. வந்துட்டு குருவலை கொஞ்சம் சைஸுன்னுவா. சைஸ் இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதாக தான் பிடிச்சாரு. இது கொஞ்சம் நல்ல சைஸு. கறிக்கு எப்படின்னு தேத்திடுவாருன்னு நினைக்கிறேன். எப்பா 2 மணி நேரத்தில் உட்காந்து வந்துருக்கோம், ஒன்றும் கிடையாது. ரொம்ப மோசம். நம்ம அதை கலட்டி உள்ள போட்டுட்டு அடுத்து போட வேண்டியதான். சரி, சும்மா ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி வந்தோம்னா என்னத்தையாவது கறிக்காது. நம்ம வீட்டுக்காவது எதாவது பிடிக்க முடியாதுன்னு தான் வருவோம். அது கூட கடிக்க மாட்டேங்க போய் தான் நம்ம எடுக்க முடியல. அந்த வீடியோ கூட எடுக்க முடியாமல் இருக்கும். அடுத்து போட்டிருக்காரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்ன போச்சா? ஒன்று மிஸ்ஸு. அடிச்சிட்டாரு. அந்த போச்சா ஒன்று அடிச்சாரு. அந்த வந்துட்டு அடுத்த குருவலை தான். உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே தெரியும். ஆனால் குருவலையாக தான் கடிக்கணும்னா நான் கடைசியை காட்டுறேன். அவர் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு. இந்த மீன் கடித்தாலே போதும், கறிக்கு சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும் மீன். மற்றபடி மீன்லாம் நல்லா ருசியான மீன் தான். கவருக்குள்ளே தான் முடிஞ்சுக்காரு. ஆள் அதுக்குள்ளே தான் கிடக்கு, மீன் அதுக்குள்ளே தான் கிடக்கு. தொல்லிச்சுன்னா தண்ணிக்குள்ளே போயிடும். மீன் பிடிக்க வராங்க, ஒரு கவரு பைய கூட எடுத்து வர கிடையாது. மீன் ஒரு 2 கிலோ பிடிச்ச பிறகு எடுத்துக்கலாம்னு பார்த்துட்டு பாருங்க. அடுத்து போட்டிருக்காரு. இப்படியே குத்த வச்சு தான் உட்காந்துருக்கணும்பா. உங்களுக்கு பொறுமை இருந்தீங்கன்னா மீன் பிடிச்சிடலாம், நீங்களும் பிடிக்கலாம். பொறுமை தான் வேணும். ஆனால் இன்றைக்கி தண்ணி கலக்கலனால இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. நாங்களே இது காற்று அந்த பக்கம் மேலே ஏறி காட்டுறோம் பாருங்க. கடைசியாக காற்று சரியான காற்று நீக்கி நான் ஒரு ஒதுக்குப்புறமா உள்ளே ஒதுங்கி உட்காந்துருக்கோம். தூண்டியே நிற்க மாட்டேது. அந்த அடிச்சுதான் பார்த்தீங்களா, இப்படி கடிக்கும் போது சுண்டுவோம், ஒன்று மிஸ் ஆயிரும், நிறைய மிஸ் ஆயிரும். சரி பார்ப்போமே என்ன நடக்கட்டு. எப்படி குருவலையாக மாட்டினா கூட போதும். வேற எடுத்துகிட்டு வீடு அடுத்து ஒரு திருப்பி போட வேண்டியது. என்ன டைலாக்கு சரசம் பண்ணுறீங்க வரீங்களாடா? எங்கள் அப்பா தான் பெத்தவனுக்கு போய் இருக்கு. இது தூண்டி கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவர் நரம்பு வச்சா தான் கட்டியிருக்காரு பாருங்க. சும்மா நீங்கள் ஏரி கம்மாலெலாம் பிடிப்பீங்களா, அதே மெத்தடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. புதுசாலாம் ஒன்றும் கட்ட வேண்டாம். ஆமாம், அங்கே புழுங்கிற ஆள் அவ்வளோதான். நீங்கள் வந்து இதே மாதிரி மட்டி போடலாம். அந்த என்னது சிப்பி செதை சொல்லுவாங்கள்ல, அதுகள் போடலாம். செத்த பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் பூச்சி இருக்கும், அது போடலாம். ரத்த பூச்சி போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இறை போடணும்னு ஒரு சில நண்பர்கள் திடீர்னு கேட்பீங்க. அதை நான் விளக்கம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். நாளைக்கு போய் உங்களுக்கே அது பயன்படலாம். கடலை போடும்போது மண் புழு மட்டும் போடாதீங்க.
பூச்சி போடுங்க. மண்புழு போட்டிங்கன்னா அந்த சாப்பாடு நொச நொசம் போன மாதிரி ஆயிடும். அதனால் அது பெரிய அளவு ரிசல்ட் இருக்காது, அதுக்காக சொல்கிறாங்க. சரிங்களா, மண்புழு போட்டால் ஏதோ 1-2 ரேராக கடிக்க தான் செய்யும், கடிக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் பெரிய அளவில் ரிசல்ட் இருக்காது. நீங்கள் உட்காந்துட்டே இருக்கணும், நல்ல மீன் கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மண்புழு போட்டால் தான் எடுக்கும். மண்புழுவை போட்டால் நீங்கள் மீன் பிடிக்கணும்னா சாத்தியம் இல்லாதது. வச்சா நம்மளால் அடுத்து ஒரு மீன் அடிச்சாரு, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்க முடியாமல் வாராரு பார்த்துக்கோங்க. ஆமாம், உங்களுக்கு பார்க்க தெரியாது, பக்கத்தை வந்து காட்டுற பாருங்க. என்னடா சொல்கிற, 5 கிலோவில் பிடிச்சிருக்காங்களா, மீனே தெரில கண்ணில் அப்படின்னு கேட்பீங்க. பக்கத்தில் வந்து பாருங்கள், வேறு வெரைட்டி நண்பா. எல்லாரும் குருவலையாக பிடிச்சாரு, இப்போ பிடிச்சிருக்காரு பாருங்க ஒரு குரூப்பர். அதை தொங்குதா இந்த மிஷின் பக்கத்தில் கருப்பு கலரில் கிடக்காம பாருங்க. அதுதான் என்னப்பா நீங்கள் பெருசு பெருசாக பிடிப்பீங்கன்னு பார்த்தா பிள்ளைக்காப்பா எல்லாம் பிடிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது, எனக்கு தெரியுது. இதுதான் இப்போதைய நிலமை, அதை தான் காட்டுறேன் உங்ககிட்ட. சரிங்களா, என்ன ஆமாம் மீன் அம்சமாக இருக்கும், ஆனால் அடி அப்படியே இருக்கான் பாருங்கள், சாப்புன்னு கண்ணிலே இருக்கான். ஏதாவது பொறிச்சு திங்கிறதுக்காக ஆகும், இல்லைன்னாம பொறிச்சிடலாம். ஆமாம், சின்ன மீன் தான் ருசியாக இருக்கும். ஆனால் கழுவுறதுக்கு தான் வீட்டில் கழுவி ஊற்றுவாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து என் உயிரை போட்டு வாங்குறீங்கப்பா அப்படின்னு. அப்படி தானே? கண்டிப்பாக கிழிப்பா உட்காந்து கழுவி தந்தா பொறிச்சு தரேன், இல்லைதான் தேவைன்னா உட்காந்து சுட்டுதுன்னு அப்படின்ட்டு போயிடுவேன். எப்படி எல்லார் வீட்லையும் நடக்கிறதா? சின்ன மீன் ருசியாக இருக்கும், ஆனால் கழுவுறதுக்கு தான் சிரமமாக இருக்கும். நம்ம பருமீன் எதிர்பார்க்கோம் அப்படின்னா நல்லா கறியாக இருக்கும், நமக்கு நல்லா துண்டு விழும் அப்படின்னு நம்ம பருமீன் எதிர்பார்ப்போம். க்ளீன் பண்ணுறது ஈஸி. அது இது கரெக்டாக டைமிங் எடுத்துறீங்க. சோடு நண்பா, குரூப்பர்லேயே குரூப்பர் அம்மா இவ்வளோ நேரம் ஒன்றும் பிடிக்கலையே நினைச்சேன். இதில் ஒரு 2-3 யாராவது எடுத்துன்னுட்டு போச்சு பார்த்துக்கோங்க. அந்த அன்றைக்கி தான் ஆன் பண்ணேன். அவனுக்கு அடிக்கினாரு, இல்லை இடம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்ல ஊக்க எழுதிக்கிட்டு. இந்த பிள்ளைக்கா மீனை பிடிக்க கூட நாங்கள் இவ்வளோ நேரம் ஜரம் போட வேண்டியிருக்கு பாருங்கள். எனக்கு அதுதான் வயிற்றுச்சலாக இருக்குது. நான் இதெல்லாம் வதக்குன்னு பிடிப்பேன்பா. பிடிச்சி வீட்டுக்கு பொறிக்க திடீர்னு வேணும்னா இந்த இறத்துண்டி தீட்டி தான் வருவோம். இறத்துண்டி தீட்டி வந்தோம்னா ஏதாவது கறிக்கு தேடிடும் அப்படின்ட்டு இறால் 50 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கு கூட மீன் பிடிக்கல. நிலமைய பாருங்க பாருங்க, அதுக்கு பாருங்க அந்த 50 ரூபாய்க்கு இறால் வாங்கி கூட வதக்கி தின்னுருக்கலாம். சரி, மீனை பிடிச்சி சாப்பிடுவோன்னு நினச்சி வந்தா இது கடிக்கிற ஆக்கத்தை பாருங்களேன், வதைக்குது. நான் எதுக்காக கடல் வீடியோ போடல தெரியுமா நண்பா? விரால் வீடியோவாக போட்ட காரணம் என்னென்னா, கடல் மீன் கடி கிடையாது. அப்போ நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பதிவுகள் காட்டணும், நம்ம விரால் இன்ன வரைக்கும் நம்ம பதிவிடலை அப்படிங்கிறதுக்காக தான் விராலுக்கு போனேன். நிறைய நண்பர்கள் விராலையே பிடிச்சி போடுறீங்க, கடல் மீன் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டிங்க. எல்லா வகை மீனும் பிடிக்கலாம், நீங்களாக இருந்தாலும் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவும் விட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, விராலுக்கும் இப்போ இடையில போக தான் செய்கிறோம். விரால் விசேஷமாக இல்லை, அதுக்கு அதிகமாக எஃபர்ட் போடலை. கடலுக்கு அதிகமாக அலைய ஆரம்பிக்கேன் நீங்கள் கேட்ட உடனே. நான் ஒரு வாரம் 10 நாள் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை எனக்கு. சரி, அதான் நம்ம நண்பர் வந்திருந்தார் இன்றைக்கி. ரொம்ப நாள் கழித்து ஃபோன் அடித்தார், என்ன இறத்துண்டி போட போமா அப்படின்ட்டு. அந்த அன்றைக்கி தான் அவர் கூட அப்படியே வந்தேன். சரி, இறத்துண்டினா நிறைய கடிக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். இன்றைக்கி என்னென்னா இப்படி ஆயிடுச்சு. அது இழுத்துட்டு ஏ பார்த்தீங்களா, இப்படி தான் கடிக்கும். இற மேலே இருக்கு பாரு, தூண்டி விட்டு இற மேலே போயிட்டு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? ஆனால் இப்படி உடனே பிடிச்சின்னா உண்மையிலே இற துணி சும்மா சாரசியமாக இருக்கணும்பா. நம்ம ராடன் ரீல் போடுறத விட பயங்கரமாக நேரம் போகும். மீன் பிடிச்சிங்கன்னா பையன் நிறைஞ்சிரும், ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். மீன் கடிக்க அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் அதிகமாக தரும் இந்த இற தூண்டியில். படக்குன்னு ஏதாவது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சைஸ் மீன் வெளியே வந்துடும். பொடிசாக பிடிச்சிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பறிச்சு வந்துடும். அதான் ஒரு இறத்துண்டியில் ஒரு ஸ்பெஷல். இறத்துண்டியில் பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் போகும் அதில். ஆனால் அதிகமாக இறத்துண்டி தான் வருவார். ஆடனிலாம் முதல்ல போட தான் செஞ்சார். நம்ம கூட வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு இறத்துண்டிக்கு மட்டும் ஏதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் வருவார் போவார், அவ்வளோதான். சரி, அடுத்து போடுறது என்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். ஜேசிபி நவழுதுங்களா? கிட்டாச்சி நவழுதுங்களா? நான் வந்து பொய் சொல்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் இன்னும் நினைக்கிங்க.
இங்கே வந்தால் பெரிய அளவு ரிசல்ட் இல்லைன்னு எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் அலையாதீங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே கல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் மீன் பெரிய அளவில் கடி இருக்காது. நம்ம அவன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறானோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க திடீர்னு. ஆங்கிலர் நிறைய பேர் பார்ப்பீங்க நம்ம சேனலில், அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. எதுவும் மனசு வருத்தப்படணுக்காக சொல்லலை. வெட்டியாக அலையாதீங்க, அந்த அடுத்த ஒன்று தூக்கிட்டாரு, வெட்டியாக அலையாதீங்க அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் சரிங்களா. நம்ம என்கிட்ட மீன் கடிச்சிடாதான் தான் நம்மளும் நினைப்போம். இவ்வளோ தூரம் அலையிறோம், சரி நீங்களும் வேஸ்ட்டாக போட்டு எதுக்கு அலையிறீங்க, இங்கிட்டு வேலை நடந்துகிட்ருக்கு, கல் வேலை நடக்கு, மீன் பெரிய அளவில் கடி இல்லை, அதனால தான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சரிங்களா. நாங்கள் இறத்தூண்டிக்கு வந்துட்டு எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்கள். இல்லை இப்போ தான் ஒரு கவருக்கு ஒரு அரை கவர் பிடிச்சிருக்காரு. என்னத்தையும் பொறிக்க பிடிச்சாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், ஒன்றும் இல்லாமல் போகல, எப்படிதோ பொறிக்கைக்கு தேத்தியாச்சு. நம்ம நண்பர் வந்து இறத்தூண்டி போட வந்திருந்தார். போட வந்ததில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற பாருங்கள். எவ்வளோ தான் பிடிச்சிருக்காரு. ஏதோ அவருக்கு பொறிக்கிறதுக்கு இப்போ போய் பிடிச்சாரு. ஆமாம், நேர போக்கு வந்து மீன் பிடிக்காமல் போகல. என்ன ஒரு 4-5 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுன்னா அது பெரிய அளவில் பிடிக்கல, அதுதான் உண்மை. மீன் பிடிச்சாச்சு, பெரிய அளவில் பிடிக்கல. நாங்கள் அதான் ஒத்துக்கிறோம், உண்மையிலே ஒத்துக்கிறோம். அவர் யூஸ் பண்ண தூண்டி செட்டப்பை காட்டுற பாருங்க, எடுத்துக்கிடுங்க. பாருங்க, ஒரு மயில் இறகு கட்டியிருக்காரு. அதை முதல்ல காட்டினேன், மயில் இறகு பெரிய இல்லைன்றனால நம்ம சல்லி கல்ல கட்டியிருக்காரு, சின்ன கல். ஒரே ஒரு இது வந்து 12ஆம் நம்பர் முள்ளு சரிங்களா. இந்த மாதிரி முள்ளுகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பொடி மீனாக பிடிக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் பொடி முள்ளாக போட்டிங்கன்னா நல்லா மாட்டும் சரிங்களா. கொஞ்சம் சைஸ் மீனுக்கு ஏம் பண்ணி வந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் பருமுள் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஒரு சில நண்பர்கள் கேட்கிங்க, என்னென்ன நீங்கள் வீடியோ போடல மீன் பிடிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்கிங்க. நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு மீனை காணுமோ இல்லை நண்பா, தெருவாக அலைகிறோம், ஒன்றும் பெரிய அளவில் விசேஷமாக பிடிக்க முடியல. அப்படியே பிடித்தாலும் நம்ம நண்பர்கள் வராத போது நல்லா மீன் அடிக்கி, அவங்க வரும்போது மீன் அடிக்க மாட்டேங்கி. நம்ம ஷார்ட்ஸ்லேயே விரால் போட்டிருந்தோம், 23 விரால் பிடிச்ச மாதிரி. அன்னைக்கெலாம் நல்ல மீன் அடிச்சுது, நம்ம நண்பர்கள் யாரும் வரல. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துடும். நல்ல ஒத்தையில் போவேன், நல்ல மீன் அடிக்கும், வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும். என்ன செய்யா, சரி அப்படியே வந்துடும் அப்படின்னு வந்துடுவேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு திக்கமாக அலைஞ்சி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம எங்கெங்கே வேலை நடக்கு